குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில்
நம்பினவர் என்னை கைவிட்ட போதிலும் உங்க அன்பு என்னை விட்டு விலகவில்லையே. நம்பினவர் என்னை கைவிட்ட போதிலும் உங்க அன்பு என்னை விட்டு விலகவில்லையே. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே
பாடல அப்புறம் எத்தனை எழுதி நிற்போமா? ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்த நேரத்தில் நம்ம செலவிடுவோம். 2025 வருடம் இந்த 6வது மாதத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் போன வாரத்தில் இருந்து பள்ளிக்கூடம் இல்லையா, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக போனாங்களோ வருத்தமாக போனாங்களோ தேவன் அறிவார். சரிங்களா? அதே போல் ஆலயத்துக்கு சிலர் வந்து ருசியாக வருவாங்க, சிலர் சோம்பேறித்தனமாக வருவாங்க. சர்ச்சா அப்படின்னு நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன், நம்ம சபைக்கு வர்றவங்களையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். சந்தோஷமாக பிற பிள்ளைங்க காலையில் எழுந்திருப்பாங்க, டக்கு டக்குன்னு எழுந்திருப்பாங்க, பல்லு வளர்ப்பாங்க, மூஞ்ச கழுவுவாங்க, அம்மா அப்பாட்ட டிஃபன் கேட்டுன்னு சொல்லி சாப்பாடு கேட்ட சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துக்கு பறந்து போயிடுவாங்க. ஒரு சில சோம்பேறி பிள்ளைங்க இருக்குங்க, அப்படியே முணங்கிட்டு முக்கிங்கன்னு அப்படியே போகலாமா போகக்கூடாதா, ஏதாவது சாக்கு சொல்லலாமா போக்கு சொல்லலாமான்னு சொல்லி புலம்பினே இருக்குங்க. கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி எஸ்கப் ஆகிடுவாங்க. சரிங்களா? அதே போல் சபைக்கும் அப்படித்தான். சிலர் வந்து சபை ஞாயிற்றுக்கிழமை காலையில் போகணும், வாஞ்சியோடு விருப்பத்தோடு தாகத்தோடு, ஆமேன், சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்தந்த காரியங்களை செய்யணும், சபைக்கு போகணுன்னு அவனோடு வர்ற பிள்ளைங்க இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து சில பிள்ளைங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா போச்சுடா 3 மணி நேரம் போச்சு அப்படின்னு என்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க? தேவன் போன வாரம் பொழுது உங்க நடத்தினதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கீங்களா? ஆமேன். ஆண்டவர் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். நாளே ஆமேன். போன வாரம் பொழுது என்னை நடத்தி இருக்கிறார். என் குடும்பத்தை, என்னுடைய தொழிலை, என்னுடைய வியாபாரத்தை, என்னுடைய வேலையை, என்னுடைய வருமானத்தை, என் பிள்ளைகளை, என் சபையை, என் ஊழியத்தை, ஆமேன், ஹல்லேலூயா, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பாதுகாத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமேன். அவருக்கு நான் துதியை செலுத்தணும். நான் தேவ சமூகத்தில் போய் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு மனதோடு அவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறாருங்கிற உணர்வோடு வந்திருக்க தேவ பிள்ளைங்க எழுது நின்று ஆமேன். அப்படியே ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க. ஆமேன். கல்யாணம் ஒரு பக்கம் நடக்கட்டும், நல்லா நடக்கட்டும், அதெல்லாம் வாழ்த்துவோம். எந்த வீட்டு கல்யாணத்துக்கு பிள்ளைகளை வாழ்த்துக்க, நீங்கள் அதில் உங்களுக்கு குறை வைக்காதீங்க, மனதார வாழ்த்தி அவங்கள ஆமேன். அது எந்த மதமாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம், கவலைப்படாதீங்க. உங்களை அழைச்சாங்கன்னா நீங்கள் போங்க. ஹல்லேலூயா. அவர்களை வாழ்த்துங்க, அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதும் கொள்ளாது அவங்களுடைய சொந்த காரியம். ஆனால் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாருன்னா ஒரு நோக்கத்தோடு தான் நம்மளை அழைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? போன வாரம் முழுது நடத்தின தேவனுக்கு நன்றின்னு சொல்றீங்களா? இயேசுவை நன்றின்னு சொல்றீங்களா? இயேசுவை உங்களுக்கு நன்றின்னு சொல்றீங்களா? பரிசுத்த தெய்வமே உங்களுக்கு நன்றின்னு சொல்றீங்களா? போன வாரம் முழுது எங்களுடைய குடும்பத்தை நீ பாதுகாத்தீங்களே, என் வருமானத்தில், என் வேலையில், என் தொழிலில், என் பிரயாணத்தில், என் படிப்புல, என் ஊழியத்தில், என் சபையில் என்னோடு கூட இருந்தீங்களே, நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவை பார்த்து, இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆமேன். ஹல்லேலூயா. என் மேல வச்ச அன்பை நான் நினைச்சு கூட பார்க்க முடியல ஆண்டவரே. உதாசீனப்படுத்துறவர்கள் மத்தியிலே, குறை சொல்லுகிறவர்கள் மத்தியிலே, ஆமா, நீங்க என் மேல வச்சிருக்க அன்பு விலையேற பெற்றது. ஆமேன். ஹல்லேலூயா. அல்ல குறையாத ஒரு அன்பு. ஆமேன். இப்போ இந்த வாரம் பார்த்தீங்களா, வெயில் எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? கொடுமையாக அடிக்குது. ஹல்லேலூயா. முடியலேன்னு சொல்லக்கூடிய விதத்தில் தான் அடிக்குது. ஆமேன். தாங்க முடியாத வெயில் தான். ஆனால் கர்த்தரை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை தேவன் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. சகல வாதைகளுக்கும், சகல விதமான நோய்களுக்கும், நொடிகளுக்கும் ஆண்டவர் விலக்கி, ஆமேன், தேவன் நம்மை புத்திரப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த இரத்தம் மேலே தெளிக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? போன வாரம் முழுவதும் என்னால் உண்மையிலேயே போன வாரம்னா சொல்ல வேணா, வெயில் தாங்க முடியும், வெளியே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போகிறதுக்கேவும் அவ்வளோ ஒரு கொடுமையான வெயிலை நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆமேன். காற்று நல்லா அடிக்கத்தான் செய்யுது, ஆனாலும் கூட வெயில் வந்து அதை விட மோசமாக அடிக்குது, காற்றை விட வெயில மோசமாக அடிக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நம்மை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அக்கினி ஜுவாலையானாலும் என் கூட நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். யோர்தானிலே புரண்டு ஓடுகிற வெள்ளமாயிருந்தாலும் என் கூட தான் இருக்கீங்க ஆண்டவரே. என்னை விட்டு நீங்க வெளியே போகல ஆண்டவரே. என்னை ஒதுக்கி விட்டு தள்ளி விட்டு மனுஷன் தள்ளுறது மாதிரி தள்ளாம, மனுஷன் ஒதுக்குற மாதிரி ஒதுக்காம நீங்க என் கூட என்னை வச்சு கொண்டு போறீங்களே, நன்றி ஆண்டவரே. எல்லாம் ஒதுக்கி போட்டாங்க, நம்மளை எல்லாம் ஒதுக்கி போட்டாங்க, எல்லாம் தூரமா வச்சாங்க. ஆனா ஏசு தன்னோடு கூட வைத்து கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாதான்னு? ஹல்லேலூயா. ஏசு அவரோடு உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். சர்வவல்லமை தேவனாகிய கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அவர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். இந்த வாரத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் தர பிரியமாய் இருக்கிறார்.
உங்களுக்கு தெரியுமா? அலையலூயா, ஆமென், அலையலூயா. இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு மோசமான உலகம். ஆமென், அலையலூயா. நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு விபத்துகள்லாம் அபூர்வமாக நடக்கும், அபூர்வமாக நடக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து அசால்ட்டாக நடக்குது. அலையலூயா, ஆமென். அன்னைக்கு அபூர்வமாக நடக்குது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் பார்த்துருக்கேனே. அலையலூயா. எங்கள் ஊர்லேருந்து, என் கிராமத்துலேருந்து அந்த ரோட்டுக்கு வருவேன், ஒரு லாரி போகிறதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு நொடிக்கு ஒரு காரும் ஒரு லாரியும் ஒரு பஸ் போயிட்டு இருக்குது. அலையலூயா. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். ஆனா தேவன் நம்மை பாதுகாக்கலைன்னா வேற யாரும் பாதுகாக்க முடியாது. உங்க திறமை, உங்க சாதுரியம், ஆமென், உங்களுடைய படிப்பு அறிவெல்லாம் உதகாது. ஆண்டு சொல்லுங்க, ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நடத்துகிறவர் நீர் தான் ஆண்டவரே, என்னை பாதுகாக்கிறவர் நீர் தான் ஆண்டவரே, என்னுடைய எல்லாத்துக்கும் நீங்க தான் ஆண்டு மூல காரணம். உங்களுக்கு நன்றின்னு சொல்லி இயேசுவை பார்த்து நன்றி சொல்றீங்களா? அல்லேலூயா, நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பான்னு சொல்லி துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். அல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஊற்றிடுமே தெரிந்த ஒரு பாடல் தான், தெரியாத பாடல். அந்த பாடலை பாடுவோமா? ஊற்றிடுமே வல்லமையை நல்லா கை தட்டி, நல்லா கையை தட்டி, வாயை தட்டி, நல்லா கை தட்டுங்களா? சொல்லுங்க, ஊற்றிடுமே வல்லமையோடு
செய்கிறவர்கள் ஹல்லேலூயா அவர்கள் பலனா இருப்பாங்க. எதுக்கு சோர்ந்து போக மாட்டாங்க. எத்தனை பாடு எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் எத்தனை தீமைகளை அவர்களுக்கு எதிராய் வந்தாலும் அவங்க சோர்ந்தே போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை பெற்றவர்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் எந்த ஒரு காரியத்தில் பின்வாங்கி ஓடவே மாட்டாங்க. ஆமென். எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளை சாதாரணமாக கடந்து போவாங்க. அவர்கள் தான் அபிஷேகம் பெற்றவர்கள். அபிஷேகம் பெறாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சின்ன சின்ன காரியத்துக்குண்ணா ஆமென் அப்படி 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 அப்படியே பின்வாங்கி சோர்ந்து விழுந்து ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா அவர்களால் மீள முடியாதபடிக்கு சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க அபிஷேகத்தோடு வந்திருக்கீங்களா? அபிஷேகத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரா? ஹல்லேலூயா. எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் 1000 பேர் வந்தான்னு 10,000 பேர் வந்தான்னு எது வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் அவ்வளவு வல்லமையா உங்களுக்குள்ள இருக்குது. தேவனுடைய அக்கினி அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுடைய தலையில இருக்க ஒரு முடி கூட ஆமென் ஹல்லேலூயா கருகாது, விழாதுங்க. தேவனுடைய சித்தம் இல்லாம ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷர்களாகிய மேசா காபேத்நேகோ அவர்களை பார்த்து நீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. நாங்க அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய வல்லமையா ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுட்டு அவங்க என்ன பண்ணாங்க? நேர தேவ சமூகத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா தீய பார்த்தாங்க. ஆமென். சூளைய பார்த்தாங்க. ஹல்லேலூயா. எதை பார்த்தும் பயப்படல. தனக்குள்ள இருக்க அபிஷேகம் ஹல்லேலூயா தனக்குள்ள வல்லமையை அவங்க எதிர்பார்த்து தேவனுடைய வல்லமையை பார்த்தாங்க. ஹல்லேலூயா. இந்த சூளை என்னுடைய அபிஷேகத்துக்கு முன்பதாக, தேவன் எனக்கு கொடுத்த வல்லமைக்கு முன்பதாக இந்த அக்கினியோ இந்த சூளையோ ஒன்றுக்கு உதவாது என்று அறிந்தார்கள். ஆகவே தான் என்ன பண்ணாங்க? அவங்க அழகா கடந்து போனாங்க. பிரியமானவர்களே, இந்த கால நேரத்தில் அபிஷேகத்தை பெற்றவங்கள ஆமென் இந்த உலகத்துல வருகிற எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்களாக வேறுபாடு நிறைந்தவர்களாய் நீங்க வாழ தேவன் வழிகளை திறந்திருக்கிறாருங்க. ஆமென். நீங்க சொல்லுங்க, நான் தேவனால அபிஷேகம் பெற்றவன். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை பெற்றவன். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு முன்னால் இருக்க பாடுகளும் உபத்திரவங்களும் நோய்களும் ஆமென் பேய்களும் ஒன்றும் இல்லைங்க. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் ஹல்லேலூயா எனக்கு கொடுத்த வல்லமை அதிகாரம் ஆமென் பெரியவைகள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களை இன்னைக்கு யாரும் உங்களை அட்டாக் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு அசுத்தாவியும் ஆமென் எந்த சத்த கிரியைகளும் உங்களை தொடவே முடியாது. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் ஹல்லேலூயா மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா இவங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் நடத்த போற தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உங்களுக்கு நன்றிப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உங்களை பார்க்கும்போது ஆமென் நீங்க உங்களோடு கூட இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை ஆண்டவரே. உம்மை பாடும்போது ஹல்லேலூயா எங்களுடைய நாவுகள்லாம் ஆண்டவரே முழுமையாய் உம்மை பாடி பரவசப்படத்தக்கதாக எங்கள் எலும்புகள் நரம்புகள் எங்களுடைய சதைகள் ஹல்லேலூயா எல்லாமே பாடும்போது பரவசப்படத்தக்கதாக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா ஆமென் எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி மகிமைப்படுத்துவோமா? உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை
தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்த இந்த புதிய வாரத்துக்கு